திராவிடம் என்ற வார்த்தையை அயோத்திதாச பண்டிதர் தான் அறிமுகப்படுத்தினார். இப்போ பேசுங்கடா பார்ப்போம் அப்படின்னு இன்னைக்கு வந்து ஒரு புது கருத்தை எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. சரி, இப்போ அண்ணன் வந்து அண்ணனோ இல்லை மற்றவர்களோ அயோத்திதாசர் பற்றி பேசினா அவர் யார் தெரியுமில்ல, எங்கள் சமூகத்தில் பறையர்குடியில் பிறந்த மிகப்பெரிய அறிவாளி. அந்த அறிவாளியை இவர்கள்லாம் சாதிய கண்ணோடு பார்த்து பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கு திராவிடத்தை பற்றி நம்ம அயோத்திதாசர் தான் பேசுனார், நீங்கள் பேசுங்களேன்றான். நான் பேசுகிறேன்டா, நான் பேசுகிறேன். இப்போ நான் என்ன சாதி வரியோட பேசுகிறேன்னா, பறையன்னு வந்தா எவனாவது சேரிக்குள்ளே வந்தா அந்த நாய்களை செருப்பை எடுத்து விரட்டுங்கள்னு சொன்னல, அதே பறையர் பேசுகிறேன். பதில் பேசு பார்ப்போம். கால்டுவெல் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வைத்து அயோத்திதாசர் பார்க்குறாரு. பார்த்துட்டு படிச்சுட்டு ஓ இதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு இப்போ அயோத்திதாசர் பேசிட்டாரு. சரி, அயோத்திதாசர் பேசிட்டா இப்போ என்ன அதுக்கு என்ன சொல்ல வர நீ? அயோத்திதாசர் பேசிட்டா கல்லை ஊற்றிக்கணுமா சொல்லு. இப்போ யார், அதாவதுங்க பொதுவாக அறிவுள்ளவருக்கு ஒன்று தெரியும், அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதை நாம் அறிவாளிகள் ஒத்துக்கொள்கிறோம், இந்த முட்டா பயல்கள் திராவிடர்கள் ஒத்துக்கல. அதனால் என்ன சொல்கிறான், நீ வந்து அயோத்திதாசரை பற்றி பேசுவியா அப்படின்னு சொல்கிறான். இப்போ அயோத்திதாசர் அவருடைய ஒரு பைசா தமிழில் சொல்கிறாரு, சிவன் தான் புத்தர் என்ற பெயரில் தமிழ் மொழியை உருவாக்கினார்னு சொல்கிறாரு. சரி, போவோமா சிவன் கோயிலுக்கு எல்லாரும்? சிவனே சிவனே தமிழை நீ தான் உருவாக்கினியாமே, நீ உருவாக்கிய தமிழில் நீ உருவாக்கிய கோயிலில் உனக்கு தமிழில் நாங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுவதா? ஆதலால் திராவிடர்கள் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை பண்ணுகிறோம் சொல்லுவியா? ஆக இப்போ இவங்க அப்படின்னு சொன்னால் திராவிடத்தை நம்ம அயோத்திதாசர் அவர்கள் தான் உருவாக்கினார் என்று சொன்னால், அவர் முதலாக வெளியே சொன்னார் என்றால் நீ திராவிட தந்தை அந்த அயோத்திதாசர் எல்லாம் தூக்கி பிடிக்கணும். என்ன மயிருக்கு வந்து பெரியாரை தூக்கி பிடிக்கிற? இதுக்கு விளக்கம் சொல்லு பார்ப்போம். அப்போது அயோத்திதாசர், ஐயா கண்ணு புலவர், அரக்கோணம் எம்என் முருகேசன் இவங்கெல்லாம் வெல் எஜுகேட்டட் பீப்புள். எப்படி அவன் திராவிடன் அந்த காலத்தில் அவர்கள் முதலில் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு பெங்களூர் உட்பட தமிழகத்தின் பல இடங்களில் பள்ளிக்கூடை கட்டியவங்க இவங்க தான். எம்சி ராஜான்னு ஒருத்தருங்க பறையருங்க, அவர் சென்னையில் இருக்கிற சைதாப்பேட்டையில் எம்சி ராஜா ஹாஸ்டலில் கட்டுறார். இந்த திராவிடர்கள் எந்த ஹாஸ்டலில் கட்டினாலும் சரி இவெல்லாம் வந்து எஸ்சி தீட்டும்பா, ஆனால் எஸ்சி ஹாஸ்டல் கட்டுகிற போது அதில் வர்ற கமிஷன் வந்து இவனுக்கு தீட்டு கிடையாது. அப்படி இருக்கிற திராவிட கும்பல் இன்னைக்கு இவனுக்கு வந்து இந்த மாதிரி புதுசாக கலைப்புறான். இன்றைக்கு வந்து எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொல்கிறாரு, சீமான் ஒரு மிகப்பெரிய அபாயம். என்ன அபாயம்? எங்களுக்கு ஒன்றும் அந்த மாதிரி தெரியலையே. என்ன அபாயம்? ஏன்னா திராவிடத்தை வந்து சீமான் வந்து பேசுகிறாரு. என் அன்பான தோழர்களே, சீமான் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படிலாம் சொல்கிறாரு. ஒரு காலத்தில் எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார் மேடையிலே, திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி, கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும். என்ன சொல்றாரு? கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும். ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது என்று மேடை தோறும் பேசணும்ல. அதுக்கப்புறம் கருணாநிதியை பார்த்து நீ தான் வாழும் அம்பேத்கர்னு சொன்னல. தமிழக அரசியல்ல எனக்கு தெரிந்தவரை மூப்பனார் அவர்கள் யாரையும் கொஞ்சம் கடிந்து கூட பேசாதவர். மூப்பனார் கபிஸ்தலம் மண்ணையிலே 2 வரிசையில் சோறு போடப்படுகிறது, பிசிக்கு ஒரு லைன், எஸ்சிக்கு ஒரு லைன், சுப்பிரமணிய சாமி ஒரு செய்தியை வெளியிடுறார். உடனே மூப்பனார் அவர்களை ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடை போட வச்சு சாப்பிட்டு அந்த படத்தை எடுத்து பேப்பரில் போடுறாங்க. அப்போ எங்கள் அண்ணன் திருமாவளவன் பேசுகிறாரு, மூப்பனார் என்ன தாழ்த்தப்பட்டவன் வீட்டில் மலத்தையா தின்னார், சோறு தானே தின்னார் அப்படின்னு பேசினார் திருமாவளவன். கொஞ்ச நாளில் என் தாய் சொல்லை தட்டினாலும் தட்டுவேன், மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் சொல்லை தட்டியதும் இல்லை, தட்ட போவதும் இல்லை அப்படிலாம் சொன்னி. அப்போல்லாம் உனக்கு ரெட்டனாக்கு இல்லையா? இன்றைக்கு திராவிடம் யாருக்கு எதிர்? நீங்கள் உங்கள் பிறந்த நாளில் தாய் சிறுத்தைன்னு சொல்கிறீங்க. நம்ம ஸ்டாலின் ஐயா என்ன சொல்கிறாரு? இது திராவிட சிறுத்தை அப்படிங்கிறாரு. எழுச்சி தமிழர் அப்படின்னு எல்லாரும் அவரை போற்றோம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு? இவர் வந்து எழுச்சி திராவிடர் அப்படின்னு சொல்றாருல்ல. இவர்கள் பிழைப்பதற்கு திராவிடர்கள் தமிழர் என்று ஒரு உருட்டுறான், அப்புறமேட்டா திராவிடம்ன்றான். ஆனால் உண்மையான தமிழராக இருக்கிற திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் இவன் பிழைப்புக்காக
திராவிடனா மாற்றி நிற்கிறானே, இது வந்து ரெண்டா தெரியலையா? இப்போ இவர்களோட நோக்கமே சீமானை தமிழக அரசியலிருந்து அப்புறப்படுத்தணும். எப்படி சீமானை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்துவ? பெரியாரை சொல்லிட்டாரு, பிரபாகரன் கூட போகல, இதை சொல்லித்தான் அப்புறப்படுத்துவதே தவிர சீமான் பேசுற அரசியலை சொல்லி நீ என்றைக்காவது அப்புறப்படுத்த முடியுமா? எப்படி நீ அப்புறப்படுத்த முடியுமா? ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் ஓட்டு கேட்கறதுக்கு இவங்க போய் யாரும் இந்த தொகுதிக்கு என்ன செய்கிறோம், போகிறோம் வரோம் இதையெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டுறாதீங்க. பெரியாரை பற்றி நாங்கள் பேசி விட்றோம், நீங்களும் பேசுங்க, பிரபாகரனை பற்றி பேசி விட்றோம், பேசுங்க அப்படின்னு இன்றைக்கு செயற்கையாக ஒரு சூழ்நிலையை தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறார். தோழர்களே, ஒரு பையன் செத்துட்டான்னு கேள்விப்பட்டேன். அந்த பையன் பிரபாகரின் மகன் என்ற போது நான் நெஞ்சார மகிழ்ந்தேன்னு சொன்னான்ல, அப்பேற்பட்ட ஒரு இன துரோகியை கொண்டாந்து இங்கே ஈரோடில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்ச அந்த நபர் எப்பேற்பட்ட இன துரோகியாக இருக்கும் என்பதை தமிழர்கள் புரிஞ்சுக்கணும். நாம் இன்றைக்கு காலையில் போன் அடிக்குது, அம்சத் தான் போன் எடுத்து கண்ணாமண்ணான்னு அம்சத் பேசுகிறாரு. என்னப்பா ரொம்ப கேவலமாக பேசுகிற அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைண்ணே அந்த பக்கம் கேவலமாக வருதோ, அதனால் நீ ரொம்ப கேவலமாக பேசுகிறியோ அப்படின்னு நான் சொன்னேன். அதை போல தான் இன்னைக்கு இவர்கள் தமிழர்களை கொச்சைப்படுத்தி பேசுகிற போது மிக கொச்சைப்படுத்தி நாம் பேச வேண்டிய கட்டாயத்தில் இங்கே நாம் இருக்கிறோம். இல்லைன்னா நம்மளாம் இந்த கைசாட்டைகளை பற்றி பேச வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை. இவங்க என்ன சொல்கிறான், சீமான் வந்து இந்த நாட்டை பிரிக்க பார்க்கிறார், தமிழர், தெலுங்கர், கன்னடர், இந்திக்காரன் அப்படி எல்லாத்தையும் பிரித்து பார்த்துறாரு, அதனால் இது வந்து மிகப்பெரிய இந்த நாட்டுக்கு சாபக்கேடு அப்படின்னு சொல்கிறான்ல. 1873 வடகிழக்கு மாகாணம்னு சொல்கிறோம்ல, இந்த அருணாச்சலம், மணிப்பூர், மிசோராம், நாகாலாந்து, லட்சத்தீவுகளில் வெளிநாட்டவர் இந்தியாவுக்குள் வரக்கூடாது, வந்தால் பர்மிட் வாங்கின்னு வரணும்னு ஆங்கிலேயர் சட்டம் போடுறான். அதே மாதிரி இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களில் இருக்கிற மாநிலத்தவர் குறிப்பிட்ட இந்த மாநிலங்களுக்கு போகணும்னா ஒரு பெர்மிட் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு அந்த காலத்தில் ப்ரொடெக்டட் ஏரியா பெர்மிட்னு ஒன்று போட்டு வச்சான். சரி, இப்போ நீங்கள் சொல்லலாம் இதெல்லாம் நடைமுறையில் இல்லைங்க, இது அந்த காலத்தில் பேசுகிறது, சீமான் சும்மா இவர் இந்த காலத்தில் பேசுகிறாரு அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விடுறான். இப்போது 1978 அஸ்ஸாம் மாணவர் சங்கம் போராட்டம் பண்ணுது. அஸ்ஸாமிக்கு தான் சொந்தம், அஸ்ஸாமில் எவனும் தேவையில்லாமல் அஸ்ஸாமுக்குள் வந்துவிடக்கூடாது என்று அந்த மாணவர் போராட்டம் நடைபெறுது. அது 1985 இந்த ராஜீவ்காந்தின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் ஆட்சியில் இருக்கிற போது ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறான். அதுதான் அங்கே தான் அப்போ தான் இந்த இன்னர் பர்மிட் சிஸ்டத்தை அங்கே அறிமுகப்படுத்துகிறான். இப்போது இது இப்போ 1985 தானே. இப்போ சீமான் பிரிவினைவாதம் பேசுகிறார், சீமான் பிரிக்க பார்க்குறான்றமே. அப்போ அந்த 1985 இந்த சட்டம் போட்டப்பட்ட போது இவெல்லாம் என்ன மயிரை பிடிங்கின்னு இருந்தான் நம்ம இயல்பாக கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நமக்கு என்ன வருத்தம்னா, என்ன நாங்கள் வந்து பிழப்பை தொடங்கி வந்துட்டோம், அங்கே எங்களுக்கு கூலி கொஞ்சம் கம்மிண்ணே, இங்கே ஏதோ கொஞ்சம் நல்லா தரீங்க, தமிழெல்லாம் ஏமாந்துருக்கிறீங்க, நாங்கள் வந்து இங்கே வேலைக்கு வந்துடுறோம்னு எங்களை யானை போக சொல்கிறீங்க அப்படின்னு இங்கே பிழைப்பு தேடி வந்த இந்திக்காரன் கேட்டால் கூட அது ஒரு மனிதாபிமானத்தோடு நாம் பேசலாம். ஏண்டா தமிழை நீ கேட்கறிய, எப்படா வந்தியாரிகளை இங்கே சேர்த்தீங்க, இந்திக்காரனை எப்படி சேர்த்தான், இந்த தமிழகத்தை துண்டாட சீமா நினைக்கிறார் அப்படின்னு பேசுகிறானே, இவனை தமிழ்நாட்டிலிருந்து நாம் அப்புறப்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்பதை இங்கே ஈரோடு மக்கள் முடிவு பண்ணிங்க. அண்ணன் ஒரு தடவை துபாய் போனார் இல்லை நம்ம முதல்வர், துபாய்க்கு போய் ஏதோ முதலீட்டை வாங்கி கொண்டு வரேன்னு போனார். அந்த துபாய் போன சமயத்தில் இங்கே நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற நூற்பாலை தொழிலாளர் அந்த சங்கமெல்லாம் சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சுருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, இதை பார்த்துங்க. அப்படி வைக்கிற போது இங்கே வந்து ஜவுளி தொழில் வந்து மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்குது. இந்த ஜவுளி தொழில் உலக பொருளாதாரம் மற்றும் இறக்குமதி சம்பந்தமாக இங்கே வந்து இந்த தொழிலே செய்ய முடியல. இந்த ஈரோடு கோவை மாவட்டங்களில் இருக்கிற தொழிலாளர்கள் இதற்காக பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களுடைய உற்பத்தியை ஒரு 50% நாங்கள் குறைக்க போகிறோம். இதில் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட 15 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்கள். எங்களோட வட்டி விகிதத்தை 7% இருந்த வட்டி விகிதத்தை
11% இந்த அரசு உயர்த்தி இருக்கிறது. எனவே திரும்பவும் 7% அதை குறைக்கணும், பழைய நிலைக்கு கொண்டு வரணும்னு இங்கே இருக்கிற நெசவாளர்கள், இங்கே இருக்கிற அந்த நூல் உற்பத்தியாளர்லாம் சேர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறான். நம்ம முதல்வர் போகிறாராம் துபாய்க்கு. துபாய் போய் இந்த ஒரு படத்தில் நம்ம வடிவேலு துபாயில் வேலை செஞ்சார்ல, அந்த மாதிரி துபாய்க்கு போய் முதலீட்டை கொண்டு வருகிறேன் என்று சொல்கிற நம்ம முதல்வர் தமிழகத்தில் இருக்கிற இன்றைக்கு திருப்பூர், ஈரோடில் இருக்கிற பல்வேறு கம்பெனிகள் அசாமுக்கு போகுதில்ல, போகுதா இல்லையா? திருப்பூரில் இருக்கிற பனியன் நிறுவனங்கள், இங்கே இருக்கிற கம்பெனிகள்லாம் அசாமுக்கு போகுது. இதை தடுத்து நிறுத்துவதற்கு நம் முதல்வரால் முடிகிறதா? அண்ணன் சீமான் ஆட்சியில் இருந்தால் இத்தகைய கம்பெனியெல்லாம் திருப்பூரை விட்டோ கோயம்புத்தூரை விட்டோ வேறு மாநிலத்துக்கு போகுமா என்பதை இங்கே இருக்கிற வாக்காளரெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். நாம் பல விஷயங்களில் நாம் முரண்பாடாக இருக்கிறதா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. பொதுவாக தமிழர்கள் தமக்கானவர் யார் என்பதை முதலில் தீர்மானிப்பதற்கான அறிவை பெற்றிருக்க வேண்டும். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரன் அம்பானியோ அதானியோ, நான் இந்தியாவில் மிகப்பெரிய கோட்டீஸ்வரன், எனக்கு 2 ஓட்டு வேணும், நான் போடுறேன்டா அப்படின்னு 2 ஓட்டு போட முடியுமா? அம்பானிக்கும் 1 ஓட்டு தான், அன்னக்காவடியாக இருக்கிற நமக்கும் 1 ஓட்டு தான். அப்படி நமக்கு அந்த 1 ஓட்டுங்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பாடுபட்டு பெற்று தந்த இந்த ஓட்டை நேற்று சொன்ன மாதிரி அம்மாவை ஆத்தால 200 விற்கிறமே நமக்கு நல்ல சாவு வருமா? எனவே இங்கே இருக்கிற தமிழர்கள் ஒன்றை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த 200க்கும் 500க்கும் நாம் விற்று தான் இவர்கள் நாட்டை விற்கிறார்கள். இவர்கள் நாட்டை விற்பதற்கு நாம் குறைந்தபட்சமாக 200 300 அட்வான்ஸ் வாங்குறோமே. இந்த ஈனப்பிறவிகள் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் சீமான் இத்தனை கேஸை வாங்குறாரு. இன்னைக்கு ஒன்று சொல்கிறான், 5 தேர்தல் 8 ரிசல்ட்டு, 8ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு நிகழ்வு தமிழகத்தில் நடக்க போகுது. சீமான் 9ஆம் தேதி எப்படி வெளியே இருக்கிறார் பார்ப்போம் அப்படின்னு இன்னைக்கு செய்திகளை உலா விடுறான். டேய், உண்மையிலேயே நீங்கள் ஒரிஜினலாக பிறந்திருந்தா நீங்கள் சொல்கிற அந்த 9ஆம் தேதிக்காக தமிழகம் காத்து கிடக்கிறது. இந்த கதை விடுற வேலை என்ன பிடிச்சி போட்டீங்கன்னா பிடிச்சிருவியா? பிடிச்சி தான் பாரு. இந்த மிரட்டலுக்கோ ஐயோ நாங்கள் எப்படிங்க ஆட்சி இல்லாமல் இருக்கிறது, எப்படியாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தாகணும், அவன் ஆரியனாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களை கழுவி ஊற்றிருந்தாலும் அதற்கேற்ற ஃபைனை போட்டு காசு வாங்கினேன், எங்களை எப்படியாவது ஆட்சியில் அமர வையுங்கள் என்று பதுங்குகிற கூட்டம் அல்ல இந்த தமிழர் கூட்டம். இந்த கூட்டம் எதற்கும் சரியாகவும் ரெடியாகவும் தான் இருக்குது. அதால் இன்றைக்கே ஒரு செய்தியை கிளப்பி விட்றான். 8ஆம் தேதி மாலையில் என்ன நடக்கும் போது பார், ரிசல்ட் வந்த உடனே சீமான் இருப்பாரா பார், நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கேஸ் போடலான்னு அரசு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கின்னு குழந்தைக்கு பூச்சாண்டி காட்டுறான்டா. ஏய், இன்னுமாடா தமிழர்கள் வரலாறு நீங்கள் நினைக்கிறீங்க? சீமான் கத்தி கத்தி ஒரு 36,000 லட்சம் ஓட்டுக்களை வாங்கியிருக்கிறாரு. அது சீமானுக்கான ஓட்டு இல்லடா, உங்களுக்கு எதிரான ஓட்டு. இந்திய தமிழகத்தில் 36 லட்சம் தமிழர்கள் இந்த திராவிட கும்பலுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாம் ஒரு பந்தயம்னா வைப்போம், உங்களுக்கு ஆதரவாக எத்தனை திராவிடர் இருப்புன்னு பாரு. நீ தமிழனுக்கு காசு கொடுக்காம ஓட்டை வாங்கிடுறான், காசு கொடுக்காம நீ தமிழங்கிட்ட ஓட்டை வாங்கிடு, ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு நீ சட்டமன்றம் போயிடுறான், சீமான் கட்சியை கூட கழிச்சிட்டு வர்றான். ஏன்னா இவனுங்க நல்லா தான் செய்கிறானுங்க போல இருக்குதுன்னு சீமான் கட்சியை கலைப்பதற்கு கூட தயாராக இருப்பார். ஆனால் நீங்கள் தருதலையாக இந்த நாட்டை விற்கிற வேலையை செய்து கொண்டு தமிழனுக்கு எதிராக நீங்கள் இருக்கிறீங்கிற காரணத்தில் தாண்டா நாங்கள் இப்படி ரோட்டில் கத்துறோம். இன்றைக்கு சீமானை எதிர்ப்பதற்கு யாரை தயார் பண்ணுறோம்? திருமாவளவன் என்ற ஒரு நபரை தயார் செய்து, நான் கூட அண்ணன்கிட்ட பர்சனலாக 2-3 தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா அண்ணன் சொல்லாதீங்கண்ணே, நீங்கள் அண்ணன் சொல்கிற அளவுக்கு தகுதியான தம்பியோ அண்ணனோ திருமாவளவன் இல்லை. திருமாவளவன் அண்ணா அறிவாலயத்தில் கட்டி போடப்பட்டிருக்கிறார். அவருக்கு தமிழர் வெல்ல வேண்டும் என்ற எண்ணம்லாம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, ஒருத்தன் ஆதவர்ஜன் விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்தார். இல்லை நாங்கள் எப்படியாவது ஒரு எஸ்சியை முதல்வராக்கிடணும், அதிகாரம் கைக்கு வரணும். சரி வரணும். அப்புறம் பார்த்தோம்னா இல்லை உடனே திருமாவளவன் சொல்றாரு, எந்த காலத்திலும் தமிழகத்தில் இந்தியாவில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன் முதல்வராக ஆகவே முடியாதுன்னாரு. 7 பேர் இதுக்கு முன்னாடி முதல்வராகிருக்காயா? 7 பேர் முதல்வராகிருக்கான். அதாவது ஊபியில் ஒரு சாமியார் சிலையை திறக்கிறார். ஜெகதீவன் ராம், இந்தியாவின் துணை பிரதமர், ராணுவ அமைச்சர், ஒரு சிலையை திறக்கிறார். அங்கே இருக்கிற சாமியார்லாம் செருப்பு எடுத்து காட்டுறான். சமார் செருப்பு இங்கே, சமார் எங்கே? அவர் சக்கிலியர். செருப்பு இங்கே இருக்கடா, டேய் சமார் எங்கடா?
அப்படின்னு கேட்டு பிரச்சனை பண்ணுறான் ஒரு இராணுவ அமைச்சரை. அந்த நாட்டில் அந்த சாமியார் சிலையை திறந்து வச்சுட்டு வரார். அதுக்கு பிறகு அந்த சிலையை கழுவி குளிப்பாட்டி தூய்மைப்படுத்தி அதை சுத்தப்படுத்துகிறான். அப்பேற்பட்ட நாட்டில், அப்பேற்பட்ட மாநிலத்தில் மாயாவதி என்ற ஒரு பட்டியல் சமூகத்து பெண்ணை கன்சிராம் என்ற ஒருவர் முதலமைச்சர் காட்டினார். ஒரு 7 மாநிலங்களில் பட்டியல் சமூகத்தவர் முதல்வராக இருக்காங்கன்னா ஏன் தமிழ்நாட்டில் ஆகலைன்னா ஒரு காலம் இந்த பெரியார் தான் அதுக்கெல்லாம் காரணமாக இருக்குமோ அப்படின்னு நாங்கள் சிந்திக்க வேண்டிய நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம்ல. ஏன்டா அவன் சமூக நீதிங்கிறான், பெரியாருங்கிறான், ஈவேராங்கிறான், கேட்டால் நாயுடு நாய்க்கருங்கிறான். ஏன்டா இங்கே வரலன்னா இந்த தத்துவம் தான் இங்கே இதை செய்தது என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். ஒரு பெரியார் பிறக்காத மண்ணில், ஒரு ஈவே ராமசாமி நாயுடு நாயக்கர் பிறக்காத மண்ணில் ஒரு பட்டியல் சமூகத்தான் முதல்வராக முடிகிறது. ஏன் இங்கே முடியல? சமூக நீதி காவலர் என்ற எவன் மலத்தை குடித்து விட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆனானோ அவனை குற்றவாளிங்கிற. இதெல்லாம் சரியா? இதற்கு பேர் சமூக நீதி ஆட்சி. சமூக நீதி ஆட்சி ஆட்சின்னு சபக்குழிக்குள் தமிழர்களை தள்ளுகிற இந்த ஆட்சியை நாம் துடைத்தெறிய வேண்டும். இது சீமான் கடைசி தமிழர்களின் ஆயுதம். இந்த ஆயுதத்தை நாம் கை நழுவினால் தமிழகம் நிச்சயமாக இன்னொரு இலங்கை போல தமிழகம் மாறுவதை எவனாலும் தடுக்க முடியாது. தமிழர்களே விழித்துக் கொள்ளுங்கள். தமிழர்களே விழித்துக் கொண்டு சீமானை வைத்து பிழைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களுக்காக திராவிடர்களால் பல மரண குழிகள் தோண்டப்பட்டிருக்குன்னு தான் சொல்றோம். எனவே இந்த எனதருமை வாக்காளர்களே, நாங்கள் யாரையும் திட்டணும், யாரையும் பேசணும் அப்படிலாம் இல்லைங்க. ஆனால் பேச வைக்கிற நிலையில் தமிழர்களை மாற்றி மாற்றி இவங்க செய்கிறாம பாருங்க. ஏதோ சமூகத்திலேருந்து ஒருத்தர் தமிழர்ப்பா, எப்பா எங்கள் நாட்டில் நாங்கள் ஆள்றோம்பா, யோ எங்கள் நாட்டில் நாங்கள் ஆண்டுகிறோன்றதே உங்களுக்கு பிரச்சனையா? இந்த நாட்டில் அவனுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் தமிழன் ஆளக்கூடாதா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. டேய் உனக்காகத்தாண்டா நான் ஆளக்கூடாதான்னு கேட்குறேன் அப்படின்றதை புரிந்து கொள்ளாத நிலையில் தமிழர்கள் இருந்திருக்கிறோமே, அதுதான் சீமானின் துரதிருஷ்டம். இல்லைனா இன்றைக்கு சீமான் போன்ற நபர்கள் எல்லாம் இந்த நாட்டில் பேசிக்கொண்டிருக்கிற போது தமிழனும் எப்பொழுது விழிப்பு பெற்றிருக்கும். எனவே தமிழர்களே தயவு செஞ்சு இந்த ஒரு தடவையா, டேய் மானங்கட்டவனே ஒரே ஒரு தடவை, டேய் மதிகட்ட தமிழர்களே ஒரே ஒரு தடவை, டேய் காசுக்கு ஓட்டை விற்கிற தமிழர்களே ஒரே ஒரு தடவை சீமான் அவர்களுக்கு, சீமாவின் தங்கைக்கு சீதாலட்சுமிக்கு ஒரு ஓட்டை போடுறா. என்னடா கரும்பு முடிச்சோன்னே குறைஞ்சி போயிட்டு போற நீ? டேய் சத்தியமா நீ இந்த ஓட்டை சீமான் கட்சிக்கு போட்டு சீமான் அண்ணன் ஜெயிச்சா கூட ஏன்னா ஸ்டாலின் கூட கவலைப்பட மாட்டார்ரா. சத்தியமா சொல்றேன்டா, அந்த மனுஷனுக்கு அது கூட தெரியாதுடா எப்போ என்ன நடந்தது, யாரு எனக்கு இடைத்தேர்தல் நடந்ததா எப்போ அப்படின்னு கேட்பார். நைனா ஏன் நைனா இது கூட அவனுக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதால தயவு செய்து தமிழர்கள் இது கடைசி வாய்ப்பியா? உண்மையிலே நாமெல்லாம் உப்பு போட்டு சோறு திங்கிறோம். ஏப்பா தமிழனுக்கு இருக்கு என்று சொன்னால் தமிழர்கள் உணர்ந்து கொள்வார்கள் போல இருக்குதப்பா அப்படின்னு மற்ற ஸ்டேட்டில் இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஓட்டு. ஏய் இதை விட எப்படா கெஞ்சி முடியும் ஓட்டு உங்ககிட்ட? தன்மானத்தை விட்டு எஞ்சிரம்டா. இந்த காலில் ஒன்றுன்றியா ஒன்றா சொல்லுங்க. நாளைக்கு சீமான் அண்ணனை கூப்பிட்டு வாக்காளரெல்லாம் வரிசையாக நிற்க வச்சுட்டு காலில் ஒன்றா விழுவுமாடா? டேய் அப்பயாவது சூடு சொன்ன வருமாடா? கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் ஒட்டுமொத்தமாக 2026 வருகிறோம். சீமான் தமிழ்நாட்டை ஆள போகிறார். 234 தொகுதியிலும் சீமானுக்கு ஓட்டு போடுங்கடான்லாம் சொல்லலடா. இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு ஓட்டு போடுங்கடா. நிறைய பேர் தமிழனா இழிச்சவாயன், இவன் சூடு சொரணை இல்லாதவன், என்ன வேணாலும் இவனை திட்டலாம், என்ன வேணாலும் இவனை பண்ணலாம், இவன் பேரை சொல்லியே இவன் தாலியை அறுக்கலாம் அப்படிலாம் நினைத்து கொண்டு இருக்கிறான்டா. டேய் அந்த நினைப்பெல்லாம் போன காலத்தோடு போச்சுடா. அதெல்லாம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே போச்சுடா. இன்றைக்கி சீமான் ஒரு மகன் வந்திருக்கான்டா. அந்த சீமானை வைத்து உங்களை தீர்த்துருவோண்டா அப்படின்னு சொல்கிறதுக்காவது ஒரு ஓட்டுறா. டேய் இதோடு நீங்கள் போடாதீங்கடா. வேறு யாருக்கும் ஓட்டு எங்கன்னா போட்டா போடு, போடலனா போடு, அடுத்த முறை எங்களுக்கு போட்டா போடு, போடலனா போடா. இந்த ஒரு முறை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமான் அவர்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு தாண்டா ஆகணும். ஓட்டு போடலனா உன் வீட்டு ஒவ்வொருத்தன் கருமாரிக்கெல்லாம் எங்களால் வர முடியாது. உன் இழவுக்கு நாங்கள் அழ முடியாது.
மொத்தமாக இந்த இந்த பேட்ச் ஒரு பழைய பேட்ச் இருக்கும்ல, இப்போ ஒரு புது பேட்ச் 36 பேர் 36 லட்சம் பேர் ஓட்டு போட தயாராகிட்டான்ல, இதுக்கு முன்னாடி ஒரு ஓல்டு பேட்ச் இருக்கும்ல, இதெல்லாம் சாகட்டும். செத்த பிறகு ஏன்னா இவன் பெருமையாக சொல்கிறாங்க, என் கை அந்த சின்னத்தை பார்த்த உடனே எதையுமே பார்க்க மாட்டேங்குதுங்க, நேராக அதில் தாங்க போய் குத்துது அப்படின்னு சொல்கிறான்ல. இவெல்லாம் சாகிற வரையும் நாங்கள் வெயிட் பண்ணோமா சொல்லுங்கள்? அப்படியாவது சொல்லிடுங்க சீமான், நாங்கள் வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் நாங்கள் செத்து போகிறோம் சீமான், அதுக்கப்புறம் நீ வா சீமான், எங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு ஓட்டு போடனாலும் சொல்லிடுங்கடா, நாங்கள் கத்துறதாவது மிச்சமாகும். அண்ணன் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் உடம்பு தேர்த்து இன்னும் ஒரு 10 வருடம் கழிச்சு திரும்பவும் புதிய நாம் தமிழர் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்து அப்போயாவது தமிழை சூடு சொரணையோடு இருக்கிறோமா பார்ப்போம்னு வந்து ஓட்டு கேட்குறேன்டா. இதை விட வெக்கத்தை விட்டு மானத்தை விட்டு எப்படா நாங்கள் ஓட்டு கேட்குறது? டேய், யாருக்காக நாங்கள் கேட்குறோம்? இப்போ வந்து ஒரே ஒரு வேட்பாளர் ஜெயிச்ச உடனே எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் குறைஞ்சபட்சம் ஒரு பீரியடுக்கு ஒரு 30-40 கோடி ரூபா சம்பாரிச்சிடறான். இன்னும் 1 வருஷம் இருக்குது. அக்கா எப்படி ஒரு 10 கோடி ரூபா சம்பாரிச்சிடும். அந்த 10 கோடியில் ஒரு 5 கோடி அண்ணன் சீமானுக்கு கொடுத்துரும். அதால் ஏடானா கேட்குறோம் சொல்லுங்க? தமிழர்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அரசு ஒரு 2-3 இலவசத்தை தரான். ஆத்தாளுக்கு 1000, இவங்க பேசுறத பாரு, அம்மா கூட இல்லை, ஆத்தாளுக்கு 1000, மவளுக்கு 1000, மவனுக்கு 1000. தமிழர்கள் ஒன்றை தெளிவாக சிந்திச்சுங்க. அதாவதுங்க, அரசாங்கம் சார்பில் 2 விளம்பரம் போட்டாங்க. ஒரு விளம்பரங்க, ஒரு அக்கா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. அந்த அக்கா ஏதோ சாமானோ துணியோ துவைச்சின்னு இருக்குதுங்க. கொஞ்சம் புடவை வந்து முட்டிக்கு மேலே, ஏன்னா பொதுவாக நம்ம வீட்டுகளில் வேலை செய்கிற போது கீழே உட்கார போது முட்டிக்கு மேலே சேலையை தூக்கிட்டு தானே உட்காந்து ஈரமாகக்கூடாதுன்னு அந்த வேலையை செய்வாங்க. அப்படி அந்த அக்கா அந்த வேலையை செஞ்சுன்னு இருக்கு. அவங்க வீட்டுக்காரரு அப்படி வந்தாவா உட்காந்துன்னுக்கிறாரு. ஒருத்தன் புல்லட்டில் வட்டிக்கு கொடுத்தான் வரான். வந்த உடனே எங்கடா காசுன்றான். அவன் இல்லைங்கன்னு அப்படியே சைஸாக அந்த அக்காவை பார்க்குறான். அந்த அக்கா என்ன பண்ணுது, அந்த புடவையை அப்படி இழுத்து விட்டு ஏதோ திட்டிக்கினே போய் உள்ளே போய் காசு எடுத்துகிட்டு வந்து காசை அவங்ககிட்ட அந்த வட்டிக்கு விட்டவங்ககிட்ட கொடுத்துடுது. உடனே வட்டிக்கு விட்டவொடனே அப்படி ஏற இறங்க பார்த்துட்டு போயிடுறான். உடனே அவங்க வீட்டுக்காரர் மானமுள்ளவரில் மீசெல்லாம் வச்சுருக்காரு, பெருசாக நல்லா கட்டாமீச மாதிரி வச்சுருக்கான். ஏது காசு? நம்ம முதல்வர் ஐயா ஸ்டாலின் ஐயா கொடுத்தாரு இல்லை, அந்த காசு தான். சரி, ஒரு பேச்சுக்கு இந்த 1000 ரூபாய் நீ கொடுக்கலப்பா, ஏன்னா நீ ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தானே கொடுத்த. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வட்டிக்காரன் வந்திருந்தாருன்னா அந்த அக்காவோட நிலை என்னடா? அப்போ உங்க ஆட்சியில் பல சேலைகள் உங்களுக்கு தெரிந்தே அவிழ்க்கப்பட்டிருக்கு. அதால தான் நீ வந்து விளம்பரம் எடுக்கிற போது சேலையை மூடுற மாதிரி விளம்பரம் எடுக்கிற. இது எவ்வளவு கேவலம்! இதை ஒரு தனியார் எடுக்கலாம், ஒரு தனியார் அவன் பிழைப்புக்காக இந்த விளம்பரத்தை எடுத்து விடலாம். யோ, அரசு எடுத்து வெளியிடுதியா? 1000 ரூபாய் கொடுத்து உன் புடவையை, முட்டிக்கு மேலே இருந்த புடவையை ஸ்டாலின் அவர்கள் இழுத்து கீழே விட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றான். இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு இதை பத்தி எவனும் யோசிக்கல. இதுதான்டா தமிழன், தன்மானம் இல்லாத தமிழன்டா. கொஞ்சமாவது பாருங்க இந்த விளம்பரம். ஏன்னா ஆனால் சீமானோடு இருக்கிறவர்களும் சீமானின் கொள்கையை ஏற்றவனுக்கு மட்டும் இது எப்படா இருக்குது? ஒரு நாள் நாங்கள் தான் சரியாக பிறந்திருக்கிறோமோ? இல்லை, நாங்கள் தான் சரியாக பிறந்திருக்கோமா? எப்படி இது? இன்னொரு விளம்பரம், ஒரு அக்கா, என்னக்கா ஸ்டாலின் ஐயா 1000 ரூபா கொடுத்தாரு, அதனால தான் என் பிள்ளைக்கு மருந்து வாங்கி கொடுத்தேன், இன்றைக்கி என் பிள்ளை உயிரோடு இருக்குதுன்னா அதுக்கு ஸ்டாலின் ஐயா தான் காரணம். சரி, இந்த காசு கொடுத்துக்கு முன்னாடி அப்போ எத்தனை பிள்ளை செத்துருக்கும்? இதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? ஒரு சாதாரண விளம்பரம். ஏங்க, ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் நான் கொடுத்த 1000 ரூபாயில் ஃபேர் அண்ட் லவ்லியா ன்றாங்க நம்ம வீட்டு பொண்ணை பார்த்து. வேற யாராவது தெருவில் போகிறவன் உன் பொண்ணை பார்த்து என்ன ஃபேர் அண்ட் லவ்லியா, நான் செருப்பு கட்டி அடிக்க மாட்டேன். ஆனால் அவனுக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறிய. 30,000 கோடி 60,000 கோடி மண்ணை திருடிட்ட, இந்த மண்ணை உன்னுடைய தாய் மண்ணை திருடி வித்து விட்டார் என்று சொல்றவன் மகனுக்கு திரும்பவும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம்ல. என்ன சார் காசு கொடுக்கலையா? 500 தான் கொடுத்தாரா? என்னவோ 30,000 60,000ன்றான், 60,000 கோடிங்கிறான். ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்தாதான் என்ன, கூட்டி கொடுத்தாதான் என்ன? இவர் கூட்டி கொடுத்துட்டு ஓட்ட அவன் கேட்குறான், இன்னும் ஒரு 500 ரூபாய் சேர்த்து கூட்டி கொடுத்தாதான் என்ன? ஏண்டா உன்னை கூட்டி கொடுக்கத்தாண்டா அவன் வச்சிருக்கிறான். தமிழர்களை திராவிடத்திற்கு கூட்டி கொடுக்கத்தான் இந்த கும்பல் இருக்கிறது. தமிழர்களை திராவிடர்களுக்கு இவர்கள் கூட்டி கொடுக்கிறார்கள் என்பதை தமிழர்கள் என்றைக்கு உணருமோ
அன்னைக்கு தான்டா சீமானோட அருமை இந்த தமிழகத்தில் இருக்கிற தமிழக மக்களுக்கு தெரியும். அதனால் இப்படி 1 2 ஒரு 1000 500 கொடுத்துட்டு உங்களை அசிங்கப்படுத்துகிற இந்த அசிங்கமான கும்பலை நாம் தமிழக அரசியலிருந்து விரட்ட வேண்டும். அதற்கு ஒரு முன் உதாரணமாக ஒரே ஒரு முறை நான் இது வரைக்கும் மேடையில் இது மாதிரி எவங்கிட்டையும் எந்த மயிராங்கிட்டையும் கெஞ்சிருந்தில்லடா. அப்பேற்பட்டதே எங்களுக்கு தேவையில்லடா. ஆனால் ஏய், நீ செத்துடக்கூடாது, நீ நல்லா இருக்கணும், உன் புள்ள நல்லா இருக்கணும், உன் புள்ள காலேஜுக்கு போனால் அது புள்ள ட்ரெஸ்ஸோடு திரும்பி வரணும்டா. இதற்கெல்லாம் ஒரு மாற்று தமிழகத்தில் தேவைடா. என்ன இல்லைன்னு வச்சுக்க, இவன் கேட்பான், ஏன் உன் புள்ள 6 மணிக்கு மேலே ஏன் வெளியே போச்சு? இது உங்களுக்கு கேள்வி. 6 மணிக்கு ஏன் மேலே வெளியே போச்சு? அது என்ன, என் வண்டியில் வந்து திமுக கொடி இருந்ததாமே, திமுக கொடி இருப்பதால் மீசையை முறுக்கிறான், அடி 2 முறுக்கு, திமுக கொடி இருப்பதால் அவர்கள் திமுக காரர்களா? விடுதலை சிறுத்தை வேட்பாளராக நின்று ஜெயித்ததால் அவர்கள் என்ன விடுதலை சிறுத்தைகளா? அவர்கள் திமுக தானே. என்ன தவிர எங்க அண்ணன் திருமாவளவனை தவிர எல்லாரும் திமுக தானே. ஆதவர்ஜனுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனையா? எங்க அண்ணன் நல்லவன் வல்லவன் அப்படின்லாம் சொல்லணும். இவன் எல்லாம் ஸ்டாலின் நல்லவர், ஏன் நீ அவரை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்கிறான். அதற்காகத்தான் இன்றைக்கு திருமாவளவன் அதே நினைப்போட எப்படி விசிகாவில் நின்று ஜெயிச்சவங்களாம் விசிகா இல்லை திமுகன்ற மாதிரி திமுக கொடி கட்டியதால் அவர்கள் வந்து திமுக காரர்கள் என்று சொல்ல முடியுமா? ஆம்பளை போல ட்ரெஸ் போட்டிருப்பதால் அவன் எல்லாம் ஆம்பளை என்று சொல்ல முடியுமா? பிறப்பினால் தமிழர்கள் என்பதால் இவர்களை தமிழர் என்று சொல்ல முடியுமா? என்னடா கதை இது? தமிழர்களே, எந்த பக்கம் பார்த்தாலும் தமிழர்களை அசிங்கப்படுத்துவதற்காகத்தான் இங்கே ஒரு அரசியல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள்லாம் சொல்கிறேன், நீங்கள்லாம் பறையறி, நீங்கள் சீமான் முன்னாடி போய் நின்று சீமானுக்கு ஓட்டு கேட்குறீங்க. குறிஞ்சாங்குளத்தில் சீமான் நேரடியாக ஆதி பறையர்குடி 4 பேர் சாமி கும்பிட போனான். என் சொந்த மண்ணில் எனக்கு சாமி வேண்டான்னு சிலை வச்சான். அவனோட கழுத்தை அறுக்கிறது கூட பரவாயில்லைங்க, கொலை பண்ணுறதுலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. நமக்கு ஒருத்தன் ஆகலை விட்டா அவர் எதனா முந்திடுவார் போலங்குதுன்னு போது நாம் இயல்பாக அது செய்ய வேண்டிய பொறுப்பு கடமையெல்லாம் அது இருக்குது. அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது? நீ வாழ்வதற்கு ஒருத்தன் அச்சுறுத்தலாக இருக்கிறான், உன்னோட உயிருக்கு ஆபத்துன்னா நீ கொலை கூட பண்ணலாம், அது தற்காப்பு தான் சட்டம் சொல்லுது. அப்படி இருக்கிற போது கொலையெல்லாம் சாதாரணம்தான். ஆனால் 4 பேரை சாமி கும்பிட போகிறான்னு அவனை கொலை பண்ணிவிட்டு அவனுடைய ஆணுறுப்பை அறுத்து மாற்றி ஒருத்தனை வாயில் வச்சான். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நாங்கள் 4 பேர் செத்தத்தை பற்றி கூட இல்லை, ஒரு 7 பேர் மேலே உள்ள செத்தான். ஆனால் தமிழர்கள் என்ற பெயரில் உரிமை கேட்டால் வாயில் இதைத்தாண்டா வைப்போம்னு சொன்னான்ல. அப்படி சொல்லுகிற போது அவன் உரிமையை மீட்பதற்கு 32 ஆண்டுகள் கழித்து ஒருவன் புகார் கொடுத்து அதை மறு விசாரணைக்கு உள்ளாக்கி பாதிக்கப்பட்டவனுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று இந்த மூர்த்தி வந்த அண்ணனை கூப்பிட்டேன். ஏன்னா நாம் குறிஞ்சாங்குளம் போகணும்னு போவன் தம்பினாரு. அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் குறிஞ்சாங்குளம் அந்த ஈகியர்களுக்கு நினைவேந்தல் நடத்துகிற சீமானை விட்டா எவன்டா அங்கே தமிழன்? ஏய் கேட்குறான், யார் இங்கே தமிழன்? யார்டா? நாங்கள் தான்டா. பார்த்துக்க, ஏன் உங்களுக்கு சந்தேகம்? நீ இந்த சந்தேகத்தை உங்கள் அம்மா கிட்ட கேட்டிருப்ப. உங்கள் அம்மா என்ன சொல்லியிருக்கோம்? டைம் வேறு இல்லை. உங்கள் அம்மா என்ன சொல்லியிருக்கான்? டேய் நைனா, இப்போ அது பழைய கதை எதுக்குடா? பழைய கதை எதுக்குடா? இல்லைம்மா, அது எல்லாம் இந்த சீமான்னு ஒரு ஆள் வந்துட்டாரு, தமிழன் யாரான்னு கேட்குறாரு. நம்ம யாருமா? டேய் போடா, அந்த ஆளுக்கு வேறு வேலை நடக்குது. அது யாராவது பேசிப்பான்டா, நாம் திராவிடர்ரா, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. என்கிட்ட வந்து உங்கள் அப்பன் பேரை கேட்குற, உங்கள் அப்பா ட்ரெஸ்ஸை கேட்குற அப்படின்னு அந்த அம்மா விரட்டிச்சே ஒன்றுவோ. ஏய் அதால் இவன் பலவாறு பிறந்தவன் என்பதை நிரூபிப்பதற்கு அதை எவனும் கேட்டக்கூடாது. ஏய் நீங்களாம் யாரா தமிழ்நாட்டில்? யார் தமிழன்? இவர்னா சீமானா தாசில்தாரா? சர்டிஃபிகேட் வச்சுருக்காரா? சீமான் சர்டிஃபிகேட் கொடுப்பாரா? இவர் எந்த லேபிளடா தமிழனுக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இவருக்கு உரிமை கொடுத்தா? டேய், ஒட்டுமொத்தமான தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள் நாங்கள் சீமானுக்கு உத்தரவாதம் தரேன்டா. சீமான் தான்டா தமிழ்நாட்டில் எவன் தமிழன் எவன் தமிழன் இல்லை என்று நிரூபிப்பதற்கு அத்தாட்சியை சீமானுக்கு தருகிறோம். இங்கே இருக்கிற வந்தேறி திராவிடர்கள் வந்து கேளுங்கடா, உங்களுக்கு திராவிடன்னு வேணா சர்டிஃபிகேட் தரோம். ஒப்பம் பேர் பிரச்சனை இல்லை எங்களுக்கு, உன் பேர் தான் பிரச்சனை. ஒப்பம் யாராக இருந்தால் எங்களுக்கு என்ன, அது பிரச்சனை இல்லை. உன் பேர் தான் பிரச்சனை, அதால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரோம். இதோடு தயவு செய்து தமிழகத்தில் இருக்கிற சீமான் மீது நீங்கள் என்ன வேணாலும் அலிகேஷனை போடுறா, ஒரு மயிருக்கு எங்களுக்கு கவலைடா. ஆனால்
தமிழன்னு கேட்பதற்கு சீமானுக்கு உரிமை இல்லை. யார் சீமான் அப்படின்னு இதோட ஒரு பய கேட்டீங்க, செருப்பு பிஞ்சுன்னு தமிழகத்தில். இன்னும் எவ்வளவு நாள் இந்த கேள்வியை நாங்கள் அனுமதிப்போம்? டேய் நாங்கள் சொல்லண்டா, எங்கள் அண்ணன் தானே கேட்பாரு, அந்த சர்டிஃபிகேட் மொத்தம் அவர்கிட்ட தானே இருக்குது. உங்ககிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்க, அதை பிளாக்கில் விற்று அதிலையும் பல கோடி அடிப்பதற்கு நீங்கள் தயாராகி இருப்பீர்கள். எனவே நான் திரும்பவும் சொல்கிறேன், ஓட்டுங்கிறது அம்பானி நினைச்சாலோ சரி, அதானி நினைச்சாலோ 2 ஓட்டு ரெட்டலை நினைச்சிட பாருங்க, 2 ஓட்டை போட முடியாது. நீயும் ஒரு ஓட்டு தான். ஏன் நம்ம திராவிட மாடல் ஆட்சி முதல்வர் அவர் கூட அப்போ அவர் தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் பாவம் வேண்டாம், சரி இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எத்தனை இடைத்தேர்தல் தான் தமிழகம் சந்திக்கும். ஏன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் EVKS நடந்த எலெக்ஷன் வச்ச போதே சொன்னாயோ இன்னொரு இடைத்தேர்தல் வந்துடும் போலகுதையா, ஏன் இது அப்படின்னு சொன்னாங்க. அதையும் மீறி நீங்கள் அவர்களை ஜெயிக்க வச்சீர்கள். எனவே தமிழர்களே விழித்துக் கொள்ளுங்கள், சீமான் தான் தமிழ் தேச தமிழ்ப்புத்துள்ளன், சீமான் தான் தமிழினத்தின் கடைசி ஆயுதம். அந்த ஆயுதத்தையும் இழந்துட்டு இன்றைக்கு எப்படி ஈழத்தமிழர்கள் அந்த ஒரு நபரின் தலைமை இல்லாமல் அல்லோலப்படுகிறார்களோ அதே மாதிரி தமிழகத்திலே இருக்கிற தமிழர்கள் அல்லோலப்பட வேண்டிய நிலை மிக விரைவிலே வரும். அதற்கு ஒரே ஒரு தடுப்பு காப்பு அரண் செந்தமிழன் சீமான். எனவே இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் செந்தமிழன் சீமானின் கரத்தை வலுப்படுத்துவோம், தமிழரின் உறுதித்தன்மையை நிலைப்படுத்துவோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.